டெல்லியில் ஏற்பட்ட இந்த சம்பவமானது செங்கோட்டை அருகே நிகழ்ந்திருக்கின்ற சம்பவமானது பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு 8 பேர் தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இன்னும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அங்கு பலர் இறந்திருப்பதாக என்பது அந்த உடல்கள் மருத்துவமனைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. 7 மணி அளவில் தான் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கின்றது. டெல்லி செங்கோட்டை அருகே மெட்ரோ நிலையம் அருகே வெளியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. காரில் தான் அந்த வெடிப்பு சம்பவம் நடந்தது. யாருக்கும் தெரியவில்லை. அந்த ஒரு காரில் அந்த வெடிப்பு காரணமாக அருகில் இருந்த கார்களுக்கும் அந்த தீயானது பார்க்கும்போது அது குறைந்தது இருக்கின்றது. அந்த தீயானது அருகில் இருந்த கார்களுக்கும் பரவியது. இதன் காரணமாக தான் அந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. யார் இதற்கு காரணம், இது எதனால் ஏற்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக தற்போது அந்த சுற்றி வளைக்கப்பட்டு இந்த சிதறிய பாகங்கள் அந்த அளவுக்கு வெடிப்பு இருந்ததன் காரணமாக கார் சிறிய பாகங்கள் அது மட்டும் உடல்கள் சிறிய பாகங்கள் சிறப்பதனை நாம் பார்க்க முடியும். அதன் காரணமாக தான் அந்த பகுதியில் ஒரு போல அந்த செங்கோட்டை என்பது எப்பொழுதுமே ஒரு பரபரப்பான ஒரு இடமாகும். மக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய தலைமையினால் அங்கு அதிக அளவில் மக்கள் கூடுவது வழக்கம். இன்னும் அடுத்ததாக குடியரசு கொண்டாட்டங்கள் இந்தியாவில் நடைபெற இருக்கின்றன. ஜனவரி 26ஆம் தேதி. அதன் அடிப்படையில் தற்பொழுது ஏற்பாடுகள் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியில் ஏற்பாடுகள் குடியரசு பகுதிகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரம் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கின்றது. இது உண்மையிலேயே சம்பவம். இதற்கு பின்னணியில் யார் யார் என்ன காரணம், என்ன நோக்கம்